வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தயிர் சாதம் செய்ய 4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்குங்க. தயிர் 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். கார்னிஷ்காக ஒரு முழு ஆப்பிளும் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். ஆப்பிளை தோல் நீக்காமல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஆப்பிள் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக கலந்து விட்டுக்குங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1,5 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 5 வரமிளகாய் அதை 3ஆக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் அதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சிறிதளவு கருவேப்பிலை. ரைஸை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்குங்க. ரைஸ் ஆறுன அப்புறம் நம்ம தயிரை சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்கெட் தயிரை நான் சேர்த்துக்கிறேன். 2வது பாக்கெட் தயிரையும் சேர்த்துக்குங்க. தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக வேணும்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ 3வது பாக்கெட் தயிரையும் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்குங்க. மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் பாதி பால் பாதி தயிர் சேர்த்துக்குங்க, இல்லைனா ரொம்ப புளிச்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. தயிர் சாதத்தை நல்லா கலந்து விட்டவுடனே எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸை சேர்த்துக்குங்க. ஃப்ரூட்ஸை முதல்ல சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்குங்க. ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தயிர் சாதத்தை இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகத்தை சேர்த்துக்குங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட பெருங்காயத்தூளையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்குங்க. காஞ்ச மிளகாவையும் இப்போ சேர்த்துடலாம். 2ஆக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து வச்சதை இப்போ தயிர் சாதத்தோடு சேர்த்துருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரியை கூட இது கூட சேர்த்து வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். தாளிச்சதை தயிர் சாதத்தில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த தயிர் சாதத்துக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவலும் வாழைக்காய் வறுவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கலர்ஃபுல்லான டேஸ்டான தயிர் சாதத்தை நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.